தேனியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க, சசிகலா அம்மையார் தொண்டர்கள்ட்ட ஆடியோவில் பேசுறது, நான் தான் கட்சி தலைமையை ஏற்றுவோம்னு சொல்றது, இதெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக நடந்து முடிந்த அரசியல் வரலாறுகளை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீர்கள் சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஜனநாயக முறைப்படி அதனுடைய நடவடிக்கைகள் அதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டு கடந்த 4.5 ஆண்டுகளாக கழகத்தை ஒருங்கிணைப்பாளராக நான் இணை ஒருங்கிணைப்பாளராக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலை. ஜனநாயகப்படி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தனிப்பட்ட குடும்பமோ தனிநபரோ ஆதிக்கம் செலுத்த முடியாத ஜனநாயக முறையை நாங்கள் 4.5 ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கழகத்துடைய தொண்டர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய கடமைகளை எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடர் முயற்சி நடந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை யாராலும் கைப்பற்ற முடியாது என்று ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க, சசிகலா அம்மையார் தொண்டர்கள்ட்ட ஆடியோவில் பேசுறது, நான் தான் கட்சி தலைமையை ஏற்றுவோம்னு சொல்றது, இதெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக நடந்து முடிந்த அரசியல் வரலாறுகளை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீர்கள் சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஜனநாயக முறைப்படி அதனுடைய நடவடிக்கைகள் அதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டு கடந்த 4.5 ஆண்டுகளாக கழகத்தை ஒருங்கிணைப்பாளராக நான் இணை ஒருங்கிணைப்பாளராக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலை. ஜனநாயகப்படி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தனிப்பட்ட குடும்பமோ தனிநபரோ ஆதிக்கம் செலுத்த முடியாத ஜனநாயக முறையை நாங்கள் 4.5 ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கழகத்துடைய தொண்டர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய கடமைகளை எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடர் முயற்சி நடந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை யாராலும் கைப்பற்ற முடியாது என்று உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.